உங்க வீடு உங்க குழந்தைக்கு சேஃபா இருக்குதா? 1 inch ஆஃப் வாட்டர் போதும் குழந்தைங்க ட்ரவுன் ஆக, அதாவது தண்ணியில முழுகிறதுக்கு. அப்படி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாங்க உண்மை. உங்க குழந்தைய வாட்டர்ல இருந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு சில வாட்டர் சேஃப்டி டிப்ஸ் நான் சொல்ல போறேன். நம்பர் 1, உங்க குழந்தைங்க பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்காங்களா? நெவர் லீவ் தெம் அன்சூப்பர்வைஸ்ட். எப்பவுமே அவங்க கூடயே இருங்க. போன் கால்ஸ் வருது, காலிங் பெல் அடிக்கிறாங்க, கெஸ்ட் வராங்கன்னு 2 நிமிஷம் கூட அவங்கள விட்டுட்டு நீங்க போக கூடாது. நம்பர் 2, எஸ்பெஷலி உங்க வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்களா? பெரிய குழந்தைய நம்பி சின்ன குழந்தைய பாத் டப்ல விட்டுட்டு போகாதீங்க. அவங்களால இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியாது, பிளஸ் அவங்களே டேஞ்சராகவும் மாறலாம். நம்பர் 3, வீட்ல டாய்லெட் சீட் கவர்ஸை எப்பவுமே க்ளோஸ்டா வைங்க. எஸ்பெஷலி பாத்ரூம் டோர்ஸை எப்பவுமே லாக் பண்ணியே வைங்க. நம்பர் 4, குழந்தைக்கு ஸ்விம்மிங் கத்துக்கிற ஏஜ் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு மேல ஸ்விம்மிங் கத்து கொடுக்கலாம். பட் ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்கிட்டனால அவங்கள கண்டிப்பா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாதுன்றதை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 5, நீங்க வெளியில ரிசார்ட் அந்த மாதிரி போறப்போ ஓபன் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துல குழந்தைங்களை ரொம்ப கவனமாவே வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய சைல்டு சேஃப்டி மெஷர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.